ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அந்த எஸ்எஸ் ரேங்க் மான்வாவோட எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்பதான் என்னாலையும் இன்னமும் நிறைய மான்வாஸை அப்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே இந்த இடத்துல வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்பியர் ஆயிருக்கும்ல. இதுங்களும் நம்ம காரை நோக்கி ஓடி வர வித்தியாசமான ஆளும் காரை எடுக்கிறான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள காரோட விண்ட்ஷீல்ட உடைச்சிட்டு அப்படியே அவனை கொல்லலான்னு இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்டர்ஸை பார்த்து யோசிக்கிறான். நம்ம டைம்ல என்னால இதுங்களை அசால்ட்டா கொல்ல முடியும், இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, 30 செகண்ட். அதனால நான் இந்த இடத்துல அதை வேஸ்ட் பண்ண விரும்பல. அந்த மாஸ்டர் தாக்க வந்திருக்கும்ல, ஜஸ்ட் மிஸ்ல அவர் தப்பிச்சாரு. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க தப்பிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா அதுலயும் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து கத்துறா, சீக்கிரம் என்ன பண்ண இருக்கீங்க, அந்த பொண்ணை நம்ம காப்பாத்த வேணாவா, நம்ம எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்தணும். அட இந்த பொம்பளையை யாரு கத்த சொன்னா, நான் அந்த பொண்ணை காப்பாத்த போய் இங்க எல்லாருமே சாகிற மாதிரி ஆயிடும். இது என்னன்னா ஆன உன கத்தின்னு இருக்கு. கண்டிப்பா இவ இதே மாதிரி பண்ணுந்தா இவ ஒரு பேர்டனா தான் இருப்பா. அதே மாதிரி இவளை பார்க்கும் போது தெரியுது இந்த பொண்ணால ஃபைட்ல எந்த விதமான உதவிய பண்ண முடியாதுன்னு. ஆனா அவனா வந்துட்டா கத்துறதுக்கு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அங்க டிரைவர் பக்கத்திலேயே இன்னொருத்தன் வயசானவன் இருப்பான். அவன் சொல்றான், இந்த பொண்ணை காப்பாத்துறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா அதோட கழுத்தை பாருங்க, அதோட கழுத்துல ஒரு மார்க் இருக்கு. மார்க் தான் எல்லா மாஸ்டருக்கும் இந்த இருக்கும். கண்டிப்பா அந்த பொண்ணு இன்ஃபெக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவும் சொல்றான், இவர் ஓல்டா இருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி டைம்ல இவரால ஃபைட் பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்பவும் கஷ்டம் தான். ஆனா ஒரு வகையில இந்த சப்ளைஸ் எல்லாம் கொண்டு போறதுக்கு இவரு நல்ல உதவியா இருப்பாரு. அப்புறம் அந்த டிரைவருக்காரனும் கேக்குறான், ஆமா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, நம்ம என்ன உள்ள போய் தாக்கலாமா. இதுலயே நம்ம ஹீரோக்கு தெரியுது, இவரு சொல்றபடி பார்த்தா இவரு எல்லாரையுமே கொலை பண்றதுக்கு பாக்குற மாதிரிலாம் தெரியுது. பின்னாடியே கண்ணாடி போட்டு இன்னொருத்தனப்பான். அவன் சொல்றான், நான் போறேன். ஆனா அவனுக்கு தைரியம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு சைடு அவனை பார்க்கும் போதே தெரியுது அவன் வெளியில போய் சொதப்பதான் போறான்னு. ஏன்னா ஆளு ரொம்ப பயந்து இருக்கான். இதனால ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா இந்த கார்ல யாருமே இல்லையா சண்டை போடுற மாதிரி. அங்க அதுக்குள்ள அவங்க அம்மாவும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்டன் கன்னு, அந்த கன்னை தேடுறாங்க. அவங்க வெளில போலான்னு பார்க்க அதுக்குள்ள அந்த கண்ணாடி போட்டவன் தடுக்கிறான். இல்ல நானே போறேன். ஆனா அதுக்குள்ள திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் அவனோட நெஞ்சிலேயே குத்துது. அதுவும் செம்ம வேகமா வெளியில இழுக்குதா. அடுத்த செகண்டே இன்னொரு ஒரு உருவம், அது அந்த பொண்ணை குத்துது. அவளோட கதையும் அங்கேயே முடியுது. அந்த உருவத்தை பார்க்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இதுதான் அந்த மாஸ்டரோட மெயின் பாடியும். இது எவ்வளவு நேரமா இங்கதான் இங்கேயோ வந்திருக்கு. கரெக்டான வாய்ப்புக்காக இது வெயிட் பண்ணிருக்கு. இப்போ எனக்கும் வேற வழி இல்ல, இங்க சண்டை போற அளவுக்கு வேற யாருமே இல்ல. நான் எதிர்பாராத விதமா அது ஹீரோவோட அம்மாவை தாக்க போகுமா. ஹீரோக்கு அங்க டைம் கிடைக்கல. ஆனா ஜஸ்ட் மிஸ் அவங்க அம்மாக்கு அங்க எதுவுமே ஆகல. அதுக்கு காரணமும் அந்த வயசானவர் தான். அவர் அப்படியே அதை பிடிக்கிறாரு, அதுவும் தாக்குறதுக்கு தான். அதோட இதை வச்சு அதோட நெஞ்சிலேயே குத்தி விட்டுறாரு. இதனால அதோட கதையும் முடியுது. அப்படியே வெளியில தூக்கி போடுறாரு. இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, நான் கொஞ்சம் ஓல்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஹீரோ எதிர்பார்க்கல இவருக்கு இவ்வளவு திறமை இருக்கும்னு. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த மாஸ்டர் இருக்குல்ல அது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்துல சாகாதுன்னு. அதே மாதிரி அந்த மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா எழுதுக்க ஆரம்பிக்குதான். பார்த்தோன்னே அவன் சொல்றதுக்கு ட்ரை பண்றான், இருந்தாலும் அவனால பேச முடியாதுல. இதனால அவன் கத்தி அழுவ ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அவருக்கும் புரியுது, அதுவும் அட்டாக் பண்ண வரும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாரு. நான் யோசிச்ச மாதிரி தான் அதோட இதயத்திலேயே குத்தியும் நல்லா அதை கொல்ல முடியல. நான் இதுக்கு முன்னாடியே என்னோட ஸ்பெஷல் வார் டிபார்ட்மெண்ட்ல நான் இதை பார்த்துருக்கேன். இப்பதான் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது, இந்த மிலிட்டரியில ஸ்பெஷலான டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அதுல இருந்து வந்த ஒரு மெம்பர் தான் இவரும். அங்க செம்ம வேகமா வெளியில போய் அவரோட முட்டியை வச்சு தாக்குறாரு. அதனால அதோட கதையும் அங்க முடியுது. எனக்கு இப்பதான் தெரியுது இவர் ஆர்மில இருந்து வந்தவர் தான். பாஸ்ட் லைஃப்ல ஒரு நாய் மாதிரி அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கும் போது கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஆர்மி அது மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சுன்னு. ஆனா அது ஒண்டி இல்ல, அது கூடவே ஒரு ரூமர் வந்தது. அந்த டைம்ல மாஸ்டர்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்ட ஆளுங்கன்னா இது ஆர்மி ஆளுங்க தான். அதுலயும் முக்கியமா ஒரு படை, அதுதான் இந்த ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டே. அவங்க தான் இந்த ஆர்மிக்கு ஒரு கோரான மெம்பர்ஸா இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதனால தான் அதுல இருக்க ஒரு மெம்பரும் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஓல்டு மேனும் அங்க சொல்றான், நம்ம இப்போ திரும்பவும் வீட்டுக்கு போக முடியாது. அதனால நம்ம வந்த வேலையை பண்ணணும், சப்ளைவை நம்ம கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அங்க நம்ம போகலாம். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிது. நான் ஒருத்தனாச்சு நம்ம சைடு இருக்கானே அப்படின்னு அவன் ரொம்ப பயங்கரமா சிரிக்கிறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோட மண்டையை அவரு தடவுறாரு. ரொம்ப நன்றி, ஏன்னா நீ அங்க கத்தலனா இப்போதைக்கு நான் இறந்து போயிருப்பேன். அதே மாதிரி நீயும் கொஞ்சம் அவனை
நல்லா பாத்துக்கணும் என்ன. கண்டிப்பா நாங்க ஒன்றும் உங்களுக்கு பேர்டனா இருக்க மாட்டோம். இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த மாலுக்கு வராங்க. ஆனா டோர் லாக் ஆயிருக்குமா. இதனால நம்ம ஹீரோவோட அம்மா யோசிக்கிறாங்க, அட என்ன இது மூடி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இதுக்கு காரணம் ஹார்ட் தான். அவ தான் யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மூடி வச்சிருக்கா. ஆனா திடீர்னு அது ஓப்பன் ஆகுமா. உடனே அந்த டிரைவருக்காரன் சொல்றான், இது என்னோட ஃப்ரெண்டு தான், நான் தான் போன் வழியா சொன்னேன்னா அது வழியா ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இதனால அவன் போன்ல மெசேஜை பாக்குறான். ஹார்ட்டும் மெசேஜ் பண்ணிருக்கா, கேமரா வழியா உன்னோட காரை பார்த்தேன், அதனால தான் டோரை நான் ஓப்பன் பண்ணேன். இதுலயே உனக்கு தெரியுது அவன் ஒன்னும் அங்க எதுவுமே பண்ணலன்னு அந்த டிரைவர்காரன். இதுக்கப்புறம் உள்ள போகும்போது அங்க நிறையவே சப்ளை இருக்கு. இதுதான் அவங்களும் வந்ததே. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு இடத்துல பாக்குறான், அங்க எந்த விதமான கேமராஸும் இல்ல. அதனால அவளுக்கும் சண்டை போடும் போது பிரச்சனையும் வராது. இந்த சைடு அந்த ஓல்டு மேன் அவரோட பேக் எடுக்கிறாரு. அது ஃபுல்லாவே வெப்பன் தான். ஒரு மிலிட்டரி மெம்பர்னு எனக்கு இப்போ நல்லாவே புரியுது. இது எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த டிரைவர் அவரு வந்து எங்க டிரைவரை தான் அவங்க தேடுறாங்க. அதுக்குள்ள கிளாப் பண்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அதை பண்றதும் அவரு தான். ஹே எல்லாருமே இங்க பாருங்க, எங்களோட ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. இதை கேட்டு இருக்க அந்த டாகிக்கும் அந்த டிரைவரை சுத்தமா பிடிக்கல. அதுவும் பயங்கரமா கத்துது. அங்க ஒரு டேட்டோ இருக்கும். அந்த லோட்டஸோட டேட்டோ பார்க்கும் போதே அவனுக்கு தெரியுது இவங்க வந்து லோட்டஸ் சொசைட்டில இருந்து வந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான். இவங்களுக்கு டிசாஸ்டர்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சவனே நிறைய விஷயத்த இவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல இருக்க ஒரு மெம்பர் தான் இந்த டிரைவருமா. ஹேய் உங்க எல்லாரையுமே நான் எதுக்கு கொண்டு வந்தேன் உங்களுக்கு தெரியுமா. உங்க எல்லாரையுமே கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி இங்க வரைக்கும் நான் ரீச் ஆவதுக்கு தான். இதுக்கு மேல நீங்க எனக்கு யூஸ் ஆக மாட்டீங்க. சோ அதனால உங்களோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமா அந்த ஓல்டு மேன் அவரோட கதையை தான் முடிக்கணுமே. நம்ம ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டவுட் இருந்தது, அவன் நினைச்ச மாதிரி இவன் ரொம்ப கெட்டவனா இருக்கான். அந்த இடத்துல இன்னமும் நிறைய ஆளுங்க அவங்களோட ஆர்கனைசேஷன்ல இருந்து வருவாங்களா. எல்லாருமே ஈஸ்ட் லோட்டஸ்ல இருந்து வரவங்க தான். பார்த்தோன்னே அந்த ஓல்டு மேன் அங்க இருக்கிற ஜெனரேட்டர் மேல ஒரு ஷெவலை தூக்கி அடிக்கிறாரு. இதனால அது பயங்கரமா வெடிக்குமா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவரு தாக்குறதுக்கு வராரு. அவன் ஏதோ ஒரு பட்டன் அமுக்க அங்க ஏதோ ஒரு வண்டி அவரை பயங்கரமா தாக்கி தள்ளுது. இதனால ஓல்டு மேனோட நிலைமை மோசமாவது. அங்க கண்ணியும் வச்சு மிரட்டுறான், உன்ன மாதிரி ஒருத்தனை என்னால எப்படி விட முடியும், ஏன்னா ஆர்மிலையும் நீ இருந்திருக்க, அதனால அசையாத செத்துப்போ. அங்க தாக்கலான்னு வராங்களா. அதுக்குள்ள நம்ம ஹீரோட அம்மா அங்க நிக்கிறாங்க. மரியாதையா அவரை விட்டு நகராத, இல்லன்னா அவ்வளவுதான் உன்னோட கதையை நான் முடிக்கிற மாதிரி ஆயிடும். உனக்கு என்னமா புரியல இந்த மாதிரி இங்க என்ன விஷயம் போயின்னு இருக்குன்னு. இல்ல நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன், கண்டிப்பா உன்னை ஷூட் பண்றேன் பாத்துக்கோ. உனக்கு வேணுமா இங்க இருக்கிற சப்ளைஸ நாங்க தரோம். அட என்னமா உனக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் ஸ்டார்டிங்ல இருந்து பிளான் பண்ணதுதான். ஸ்டார்டிங்லயே காசை வாங்குறதுக்கு வேற ஒரு வீட்டுக்கு நான் போனேன். அந்த ஓனரு எப்பயோ வந்து போயிட்டான். அந்த இடத்துல நாய்க்குட்டி ஒண்டி தான் இருந்தது. அந்த நாயை நான் கொல்லலான்னு யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் உன்னை மீட் பண்ணினேன். எனக்கும் அந்த நாய் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சா, நீயும் யோசிக்காம வாங்கிட்ட. எனக்கும் அது சரியா பட்டுது. எந்த பைத்தியக்காரி தான் இந்த மாதிரி ஒரு வளர்ந்த நாயை வாங்கிப்பா, முக்கியமா ஒரு குழந்தை இருக்கும் போது. சரி அந்த குழந்தைய அந்த நாய் கடிச்சு கொதறிடும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அப்படி ஒன்றும் நடக்கல. அப்போனா எல்லாத்தையுமே நீ ஸ்டார்டிங்ல இருந்து பிளான் பண்ணியா. ஆமா இப்பயாச்சும் புரியுதா இந்த மாதிரி நான் எதுக்கு வந்திருக்கேன்னு. உங்க எல்லாரோட கதையை முடிக்கிறதுக்கு தான். ஸோ பசங்களா என்ன பண்ணிருக்கீங்க, அவளோட கதையை முடிக்க வேணவா போங்க. நீங்க எல்லாருமே உயிரோட இருக்கிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. கேட்குற ஹீரோவும் அங்க பயங்கரமா முறைக்கிறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்கள நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு. பார்த்தா வேற அடிப்பட்ட நிலைமையில சைடா கிடக்குறாரு. அவரோட நிலைமை என்ன ஆச்சோ எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா. ஸோ இதுக்கப்புறம் தான் ஆக்ஷனே வரப்போகுது. ஸோ எல்லாருமே பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. ஸோ மறக்காம கீழே லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.